கொடைக்கானல் மலைப்பகுதியில் அதிக மழை பொழிவு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் முன்னெச்சரிக்கை பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கிறது? அங்கு மழை பொழிவு காணப்படுகிறதா? விவரங்கள். நிச்சயமாக மனுஷா, தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று முதல் மிதமான மழை மற்றும் சாரல் மழை என பெய்து வருகிறது. அத்துடன் பலத்த காற்றும் வீசி வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து வருகின்றன. இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 25 நபர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் கொடைக்கானலுக்கு வருகை புரிந்துள்ளனர். குறிப்பாக இவர்கள் 24 மணி நேரமும் மலைப்பகுதிகளில் அதிக மழை பெய்யக்கூடிய இடங்களை கண்காணித்து அங்கு ஏற்படும் இயற்கை பேரிடர்களை உடனுக்குடன் சீர் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆற்று கரையோர பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஏதேனும் இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடி அவசர உதவிக்கு வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். அதே போல இந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் அதிநவீன மரம் அறுக்கும் இயந்திரம், ஆங்கிள் கட்டர், சப்மெர்ஜின் பம்பு, அஸ்காலைட், போல்ட் கட்டர், ஆங்கிள் கட்டர், அரிவாள், சுத்தியல், ராட்சத கைதிகள் உள்ளிட்டவைகள் பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஆற்றுக்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆறுகளை கடக்கும் போது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அதே போல ஆறுகளில் தண்ணீர் வரும் காலங்களில் மழை குறையும் வரை ஆற்றை கடக்க முயற்சிக்க வேண்டாம் என வட்டாட்சியர் அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜாஃபர்.